பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி கிடைக்க வேண்டிய ராஜ்யம் பாண்டவர்களுக்கு பலமுறை கேட்டும் துரியோதனாதிகள் கொடுப்பதாக இல்லை. கடைசி முயற்சியாக பகவான் கிருஷ்ணனை தூதுவனாக சென்று ராஜ்யத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று வேண்ட ஒப்புக்கொண்டான். ஆனால் எப்படி கேட்டாலும் அவன் ராஜ்யம் தரமாட்டான் தர்மராஜா. ஆனால் அவன் செய்கின்ற அதர்மம் இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனுக்கு பல உபதேசங்கள், உன்னுடைய பிள்ளையின் மேல் இருக்கக்கூடிய அந்த வியாமோகத்தினால் அவன் செய்கின்ற அத்தனை அதர்மத்திற்கும் துணை போனாய். ஆனால் இன்று அது உன் குலம் நாசம் செய்ய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரித்தான் பகவான் கிருஷ்ணன். பகவான் கிருஷ்ணனை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரதர், காந்தாரி இப்படி பல பேர் துரியோதனனுக்கு உபதேசம் செய்த பொழுதும் அதை எதையும் செவிமடுக்காது மாறாக தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட நினைத்தார். இதை சாத்தகி மூலமாக அறிந்த கிருஷ்ணன் யார் யாரை கட்டுகிறார்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தார். பகவத் பக்தர்கள் அத்தனை பேரும் பார்த்து ஆனந்தப்பட்டனர். ஆனால் அதர்மமே உருவான துரியோதனனுக்கு உதவுவதற்காக நிறைய ராஜர்கள் அந்த சபையில் அமர்ந்திருந்தனர். அவர்கள் யாராலும் அவனுடைய தரிசனத்தை பார்க்க முடியவில்லை. அவன் பக்த வத்சலன், பக்த பராதீனன். ஏன் பிறவியிலேயே கண் இல்லாத திருதராஷ்டிரனுக்கு கூட கண் வழங்கி அந்த தரிசனத்தை பார்க்க வைத்தான். கடைசியில் திருதராஷ்டிரன் கூறினான், உன்னை பார்த்த இந்த கண்கள் இந்த உலகத்தில் வேறு எதையும் பார்க்க விருப்பம் இல்லை என்று திருதராஷ்டிரன் வேண்ட அந்த பார்வையை திடிப்பை எடுத்துக்கொண்டான் கிருஷ்ணன். இப்ப எவ்வளவு சொல்லியும் துரியோதனாதிகள் ராஜ்யத்தை தரப்போவதில்லை என்று உறுதி ஆன பின் பகவான் கிருஷ்ணன் கிளம்பினார். குந்தியை சந்தித்து உன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியது ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லும் போது விதுலா உபாக்கியானம் என்று மிக நீண்ட உபதேசம், ஒரு சத்திரிய தாய் தன் மகளுக்கு எப்படி வீரத்தை வழங்கினாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி பாண்டவர்களுக்கு தயவு செய்து புரியவை அப்படின்னு சொல்லிட்டு குந்தி சொல்லி அனுப்பினார். அஸ்வத்தாமனை சந்தித்தான். பீஷ்ம துரோணாதிகளுக்கு தன்னுடைய தவறுகளை உணர வைத்தான். கர்ணனை சந்தித்து அவன் யாருடைய மகன், அதாவது சூரியனுடைய புத்திரன் குந்தியனுடைய மகன் என்பதை கர்ணனிடம் சொல்லி, பாண்டவர்களுடைய மூத்தவன் நீ நேராக பாண்டவர்களிடம் போய் சேர், நிச்சயமாக அத்தனை பேரும் சந்தோஷப்படுவர், அந்த ராஜ்யத்தை நீ சந்தோஷமாக ஆளலாம் என்று கர்ணனிடம் கூற, ஆனால் எவ்வளவோ கூறியும் அதனை மறுத்தான் கர்ணன். அப்போ நல்ல நல்ல விஷயங்களை கூறிய போதும் தர்மத்தின் பக்கம் நிற்க மாட்டேன் என்பது உனது வாதம் என்றால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பகவான் கிருஷ்ணன் கிளம்பினார். இப்போ விதுரன் நேரா குந்தியிடம் சென்று, குந்தி இப்பொழுது யுத்தம் ஆரம்பமாகிவிடும் போல இருக்கிறதே, எப்படியாவது தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விதுரனும் குந்தியும், குந்தி சொல்கிறாள், நான் போய் கர்ணனிடம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடியற் காலை நேரம் கங்கா தீரத்தில் காலை கடன்களை, அதாவது சூரிய நமஸ்காரம், சந்தியாவந்தனம், இப்படி அந்த தெய்வ சிந்தனையில் இருக்கும் பொழுது
கர்ணனுடைய இடது பாகத்தில் வந்து நின்றாள் குந்தி. அப்போ ராதேயன் மகன் கர்ணன் குந்திக்கு செய்கின்ற நமஸ்காரம் என்று நமஸ்கரித்தான் கர்ணன். அப்போ நீ ராதேயன் மகன் இல்லை, கௌந்தேயன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நிச்சயமாக பாண்டவர்களிடம் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குந்தி வேண்ட, இத்தனை நாள் எங்கு சென்றாய் தாயே? பாருங்க, பிறந்தவுடன் என்னை பிடிக்கவில்லை என்று நீ அனுப்பி வைத்து விட்டாய். பாசத்தை காண்பித்து என்னை வளர்த்தது அதிரதன் ராதே. சிறுவயதில் மூத்திரங்களையெல்லாம் விசர்ஜனம் செய்து தக்க வயதில் திருமணம் செய்து வைத்து அவ்வளவு அன்பை பொழிந்தவர்கள் அவர்களே. மட்டுமன்றி யாருமே இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது எனக்கு தோள் கொடுத்தவன் துரியோதனன். ஏன் அந்த அஸ்திர சஸ்திரங்களை எல்லாம் நிரூபிக்கக்கூடிய கட்டத்திலே நீ எந்த ஜாதி என்கின்ற ஒரு கேள்வி கேட்ட பொழுது அந்த சபையிலே நீயும் தானே இருந்தாய். அந்த நேரத்தில் எழுந்து நின்று அவன் என்னுடைய மகன் என்று சொல்லி இருந்தால் நான் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருக்க மாட்டேனே. அப்பொழுதெல்லாம் நான் உன் மகன் என்கின்ற ஞாபகம் சிறிது கூட வரவில்லையோ? இப்படி கர்ணன் பல கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனான். அவன் கேட்கின்ற எந்த கேள்விக்கும் குந்தியிடம் விடையில்லை. அப்போ நிச்சயமாக அவன் பாண்டவர் பக்கம் வர தயாராக இல்லை என்பதை அறிந்தார். ஆனால் வந்த குந்தியை வெறும் கையோடு அனுப்புவதற்கு கர்ணனுக்கு மனதில்லை. தாயே, நான் ஒரு வாக்கினை வேணா தர. என்னது? என்னுடைய கோபம் எல்லாம் அர்ஜுனன் மேல்தான். பாண்டவர்களில் 4 பேர், அதாவது தர்மராஜன், பீமசேனன், நகுல சகாதேவன், இவர்களை சந்தர்ப்பம் வந்தாலும் நான் கொல்ல மாட்டேன். ஆனால் என்னுடைய முழுமையான பலத்தை பிரயோகிப்பது அர்ஜுனன் மேல்தான். யுத்தத்தின் முடிவில் பாண்டவர்கள் 5 மட்டுமே இருப்பர். அதாவது ஒன்னா அர்ஜுனன் அல்லது நான். நிச்சயமாக ஒருவர் கண்டிப்பாக இருக்க மாட்டார். பஞ்ச பாண்டவர் நிச்சயமாக யுத்தத்திற்கு பிறகும் இருப்பார். இந்த வாக்கினை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் குந்திக்கு கொடுத்தார். அதை கேட்டு மகிழ்ந்தார். உடனே குந்தியை பிரதட்சணம் செய்து நமஸ்கரித்தார். வயதுக்கு உண்டான மரியாதை. தாய் என்றாலும் நிச்சயமாக அந்த பாசம் இருக்கு. மகாபாரதத்தில் ஒரு கதாபாத்திரமும் மனதிற்குள் புழுங்கி கிடப்பது ஒன்று, ஆனால் வெளியில் நடந்து கொள்வது ஒன்று. பீஷ்மர் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மனதில் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கிறது, ஆனால் செயல்படுத்த முடியாது கை பொம்மையாக அங்கும் இங்கும் சென்று கொண்டு இருப்பது போல கதாபாத்திரங்கள். இப்போ இதையெல்லாம் கேட்டுவிட்டு குந்தி கிளம்பினாள். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, குந்தி சென்றவுடன் உபப்ளாவ நகரத்திற்கு பகவான் கிருஷ்ணன் சென்றார். சென்றவுடன் அத்தனை பேரும் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருந்தனர் பாண்டவர்கள். அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் இரவு நேரமானபடியால் எல்லாரும் அங்கங்கு ஓய்வெடுக்க சென்று விட்டனர். மறுநாள் மாலை அந்த சந்தியாவந்தனம் எல்லாம் முடிந்து பகவான் கிருஷ்ணனுக்காக காத்து கொண்டிருந்தனர். பகவான் கிருஷ்ணனும் வந்தான். பாண்டவர்கள் அனைவரும் மிக ஆர்வமாக பகவான் கிருஷ்ணனிடம் அங்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கிருஷ்ணன் கூற தொடங்கினார். எவ்வளவோ பெயர் உபதேசம் செய்தும் துரியோதனன் ராஜ்யம் கொடுப்பதாக இல்லை, நமக்கு யுத்தம் தான் இதற்கு தீர்வு போல இருக்கிறது. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா, பாண்டவர்கள்
துரியோதனன் இப்படித்தான் சொல்வான் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பீஷ்மர், துரோணர் போன்ற பெரியவர்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதனை தயவு செய்து கூறும்படி தாழ்மையுடன் தர்மராஜன் பகவான் கிருஷ்ணனிடம் வேண்ட. அப்போ பீஷ்மர் சந்தனுவனுடைய ஒரே மகன் பீஷ்மர். அப்போ தன்னுடைய தந்தையின் விருப்பத்தினால் சத்யவதியை திருமணம் செய்து வைத்து அவன் மூலமாக சித்ராங்கதன், விசித்திர வீரியன் என்று இரு மக்களை அஸ்தினபுரத்திற்கு கொடுத்தார். சித்ராங்கதன் சிறுவயதிலேயே இறந்தான். விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக சுயம்வரத்திற்கு சென்று அம்பிகா, அம்பாளிகா இருவரை கொண்டு வந்து விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைத்தனர். எவ்வளவோ நாட்கள் கடந்த பின்னும் எந்த விதமான குழந்தையும் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு விசித்திர வீரியனும் இறக்க, அடுத்து அஸ்தினபுரத்தை யார்தான் ராஜ்ய பரிபாலனம் செய்வார்கள் என்கின்ற அந்த தயக்கத்தில் பாருங்க, வேதவியாசரை வரவழைத்து அவர்கள் மூலமாக அம்பிகா, அம்பாளிகா மற்றும் பணிப்பெண் இவர்கள் மூலமாக பாண்டுராஜன், திருதராஷ்டிரன், விதுரனை அஸ்தினபுரத்திற்கு தந்தவர் பீஷ்மர். இதற்கெல்லாம் மூளையாக செயல்பட்டு அஸ்தினபுரத்தை தன் கண்போல் காத்து வந்தவர் யார் அப்படின்னா பீஷ்மாச்சாரி. நியாயமாக பார்த்தால் திருதராஷ்டிரனுக்கு பிறவியிலேயே கண் தெரியாது என்றால் அவனுக்கு நிச்சயமாக ராஜ்ய பரிபாலனம் இல்லை. அப்போ பாண்டுராஜனை அற்புதமாக ராஜ்ய பரிபாலனம் செய்ய சொல்லி ராஜ்யம் அற்புதமாக நடந்து வந்தது. இப்போ நியாயமாக பார்த்தால் பாண்டுவிற்கு அந்த பிதராஜித சொத்து என்பதில் சம உரிமை நிச்சயமாக உண்டு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ அந்த சொத்தானது நிச்சயமாக பாண்டவர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். பெரியவர்கள் சொல்கின்ற அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த ராஜ்யத்தை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மாச்சாரியார் இவ்வளவு விளக்கங்களை சொல்லி துரியோதனனிடம் கேட்டார். துரோணாச்சாரியார், எனக்கு அர்ஜுனன் வேறு, அஸ்வத்தாமன் வேறு என்பது இல்லை. பார், பாண்டவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஆஸ்தி அவர்களது பிள்ளைகளான பாண்டவர்களுக்கு நிச்சயம் கிடைத்தே ஆக வேண்டும். இன்னும் சொல்ல போனா துரியோதனனிடம் துரோணாச்சாரியார் மிக தைரியமாக கூறிய ஒரு விஷயம், யுத்தத்திற்கு நான் வந்தே ஆக வேண்டும் அப்படின்னு யாருமே என்னை நிர்பந்தப்படுத்த முடியாது. காரணம், நான் உன்னுடைய அன்னத்தை என்றும் உண்பதில்லை. பீஷ்மாச்சாரியார் கொடுக்கின்ற அந்த அன்னத்தையே ஸ்வீகாரம் செய்கிறேன். நான் இப்பொழுது அஸ்தினபுரம் இருப்பதற்கு ஒரே காரணம் பீஷ்மாச்சாரியார். பாருங்க, நீ நிச்சயமாக அவர்களுக்கு உண்டான ராஜ்யத்தை திருப்பிக் கொடு, இதனால் இருவரும் சுகமாக வாழலாம் என்று துரோணாச்சாரியார் கூறினார். இப்போ அடுத்து விதுரன் அற்புதமாக பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் பாண்டவர்களிடம் சொல்லலாம். உடனே தர்மராஜன், ஆஹா, அவனுக்குத்தான் எந்த பயமும் இல்லையே, நல்லது தர்மம் என்று தெரிந்தால் மனதில் எதையும் வைத்துக் கொள்ளாது அதை அப்படியே சொல்பவர் விதுரர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மிக ஆர்வமாக தர்மராஜன் கேட்க, பாருங்க, பீஷ்மரை பார்த்து விதுரன் அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டார். அஸ்தினபுரம் நாசமாக கூடாது, அந்த குலம் தழைக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகத்தில் ஆழ்த்தியவர்
பீஷ்மாச்சாரியார். சரி, ஏன்னா அதே ஒரு நிலைமை இப்பொழுது அந்த குலமே நாசமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகியிருக்கிறது. எந்த விதமான புத்திர சந்தானமும் இல்லாமல் அந்த ராஜ்யமே யார் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அவ்வளவு வேகமாக செயல்பட்ட பீஷ்மாச்சாரியார் இப்பொழுது குலம் நாசம் ஆகப் போகிறது என்று தெரிந்து மௌனமாக இருப்பது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு விதுரன் அற்புதமான கேள்விகளை பீஷ்மாச்சாரியாரிடம் கேட்கிறான். என்ன கேட்டான் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.